வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. கோவை எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் வந்து ரெய்டு நடந்துட்டு இருக்குது. ரெய்டு அப்படிங்கும் போதே தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தெரியும். சென்ட்ரல் ரெய்டுனா ஒரு மாதிரி, தமிழகத்தில் ரெய்டு நடந்தால் ஒரு மாதிரி, லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தினா ஒரு மாதிரி, ஐடி நடத்தினா ஒரு மாதிரி. உடனே மக்களுக்கு ஆர்வம் என்னென்னா, எம்எல்ஏ வீட்டில் ரெய்டு நடத்துறது சென்ட்ரலாக ஸ்டேட்டாக, அவர் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்னு பார்க்குறது போய் சென்ட்ரலாக ஸ்டேட்டாக, இடியா சிபிஐயா ஐடியா, அதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதுனா பெரிய பிரச்சனை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி உடைய கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வீட்டில் அதிமுக ரெய்டு நடத்துதுன்னா பெரிய விஷயம். அட்டாக்கை ஆரம்பித்து விட்டது பிஜேபி அப்படின்னு சொல்லி அது ஒரு நியூஸு. அப்புறம் பார்த்தா திமுக நியூஸுங்க. திமுக நியூஸா? அது லஞ்ச ஒழிப்புத்துறை தான். லஞ்ச ஒழிப்புத்துறை அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏங்க இதே மாதிரி தான் நாமக்கல்லில் இப்போ சமீபத்தில் ஒரு எம்எல்ஏ வீட்டில் நடத்துனீங்க. என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை. அப்புறம் தங்கமணி, வேலுமணி, விஜயமணி, அப்புறம் நம்ம வீரமணி, நம்ம குட்கா போல் விஜயபாஸ்கர், அப்படி தான் திமுக சொல்லுவோம். எல்லா வீட்லேயும் ரெய்டு நடத்துனீங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. ரெய்டு நடத்துனாங்க, அன்னைக்கு ஒரு செய்தி ஆச்சு, அதுக்கப்புறம் பரபரப்பாச்சு, அதோடு முடிஞ்சு. சரி, இப்போ என்னங்க ரெய்டு? அம்மன் அர்ஜுன் வீட்டில் ஏன் ரெய்டு? அப்போ ஏற்கனவே அம்மன் அர்ஜுன் யார் அப்படிங்கிறத தகவல் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். அம்மன் அர்ஜுன் யார்? ஏற்கனவே அவர் உட்பட ஒரு 4-5 பேர் பிஜேபியில் சேர போகிறாங்கன்னு பிஜேபி ஐடிவிங் பெரிய நியூஸ்லாம் கிளப்பி, அதற்கு பிறகு அம்மன் அர்ஜுன் உட்காந்து ப்ரெஸ் மீட்டில் எங்கள் கட்சியில் பிஜேபி எம்எல்ஏக்கள் இணைய போகிறாங்க அப்படின்னு அவர் ஒரு பிரச்சனையை கிளப்பி, இப்படிப்பட்ட நேரம் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வரக்கூடிய இன்னும் ஒரு வருஷம் வந்து பயங்கரமான ரணகலமாக இருக்கும். அது நிறையா வருங்க. நம்ம திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, திராவிட மாடல் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நீங்கள் தான் சொன்னீங்க வேலுமணி, தங்கமணி, வீரமணி எல்லாரும் ஊழல் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்டி நிறையா கொண்டு போய் ஆளுநர்கிட்ட நீங்கள் புகார் பெட்டியெல்லாம் கொடுத்து இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னீங்களே ஐயா, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? எடப்பாடி பழனிசாமிக்காக சில பேர் யூடியூப்பில் பறிஞ்சு பேசுகிறாங்க. நம்ம கூட எடப்பாடி பழனிசாமி நல்லா பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது, அவர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பணம் வாங்குறீங்கன்னு எங்களை சொல்கிறீங்களே, நீங்களே நடவடிக்கை எடுக்கவில்லை. நீங்கள் தானே சொன்னீங்க ஓபிஎஸ் தப்பு பண்ணியிருக்காரு, எடப்பாடி கொடநாடு பொய்ய மாட்ட போகிறாரு, அப்புறம் டெண்டர் முறைகேடு வழக்கில் மாட்ட போகிறாரு, வேலுமணி ஊழல் மணி, குட்கா புகழ் விஜயபாஸ்கர், ராஜேந்திர பாலாஜி இப்போ தப்பு பண்ணியிருக்காரு, காமராஜ் அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாரு, தங்கமணி மின்துறையில் பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு சொன்னீங்களே, சொல்லுங்கள். பதிலே சொல்ல மாட்டீங்க. இதுக்கெல்லாம் கருத்து சொல்ல மாட்டீங்களே, ஒன்றும் புரியல. ஏன் 4 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்கவில்லை? திடீர்னு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வீட்டில் ரெய்டு போகுது, ஒரு 2-3 நாள் அந்த செய்தியாகுது, அதுக்கப்புறம் இந்த செய்தி மறக்கடிக்கப்படுகிறது. முதல்ல வந்து திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே 1 மாதத்துக்கு ஒரு அமைச்சர்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லையா? அப்போ உண்மையிலே வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி யாரும் தப்பே பண்ணலைங்கிற மாதிரி தான் நிலைமை வரும். எடப்பாடி பழனிசாமி இப்போ சொல்கிறத நம்ம நம்பி தானே ஆகணும். அவர் சொல்கிறார், மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. நீங்கள் சொல்கிற அதே டைலாக் திராவிட மாடல் சொல்கிறீங்கல்ல, யார் வீட்டில் திராவிட மாடலில் ரெய்டு போனாலும் நம்ம துரைமுருகன் சொல்கிறாரு, முதல் நாள் பையன் வீட்டில் ரெய்டு நடக்குது, அடுத்த நாள் டெல்லிக்கு போகிறாரு. நம்ம கேட்குறோம், ஏங்க டெல்லிக்கு போகிறீங்க அப்படின்னா, இல்லை டெல்லியில் முக்கியமான எங்களுக்கு அமைச்சர் மீட்டிங் இருந்ததுங்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை எங்கெங்கே மீட்டிங்கே இல்லையே அப்படின்னா, இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நமக்கு தெரியாதா என்ன? நம்மளெல்லாம் அவ்வளோ கேனைங்க நினச்சிக்கிட்டாங்களா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நமக்கெல்லாம். டாவோஸில் மாநாடு போடுறாங்க, அங்கே போயிட்டு முதலீடுகளை ஈர்க்கவே இல்லை. கேட்டால் அதெல்லாம் முதலீட்டுகளுக்கான ஒப்பந்தத்துக்கான கையெழுத்து இல்லைங்கிறீங்க. அதனால் இந்த ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி நம்ம ஒரு பிரச்சனை எப்படி பார்க்கணும்? ஒரு பரபரப்பு, மற்ற விஷயங்களிலிருந்து பரபரப்பு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ பெரிய அளவுக்கு அந்த பிரச்சனை போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் ஜாக்டோ ஜியோ, ஏன் இன்றைக்கி அரசாங்கத்தின் அச்சாரமாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியங்கிறது தெரியும். ஓட்டு மற்றபடி அவங்களால் என்ன பண்ண முடியும்னு தெரியும். ஒன்று வேணால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போகிறீங்க, சாதாரண ஏழை மக்கள் தானேங்க போகிறாங்க. முதியோர் உதவித்தொகை போகிறாங்க, 1000 ரூபா உதவித்தொகைக்கு ஃபார்ம் கையெழுத்து போட போகிறாங்க, அவ்வளோதான். இன்னொரு 2-3 மாதம் ஆட்சிக்கு அடுத்து அவங்க வந்துட்டாங்கன்னா 1000 ரூபா கொடுக்க முடியாது. பட்ஜெட்டில் காசு இல்லைம்மா, எங்களுக்கு கொடுக்குறதே காசு இல்லைம்மா. திமுகலாம் வந்து அடுத்த காசு கிடைக்காது அப்படின்னு அவங்க வாய் வார்த்தையில் சொன்னால் மக்கள்கிட்ட எடுபடாதுன்னு நினைக்கிறீங்க? அரசு ஊழியர்கள் நினைத்தால் என்ன வேணால் பண்ணலாம், அது திமுகவுக்கு தெரியும். அலறிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்படியே இவங்க சொல்கிற மாதிரி அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்துக்குவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஒத்துக்கலைன்னா கூட அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக இவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விஷயம், இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும். ஏன்னா இது வந்து ஒரு சம்பிரதாயமாக ஆயிரக்கூடாதுன்னு வெகுஜன மக்கள் நம்ம இப்பவும் சொல்கிறோம். அம்மன் அர்ஜுனோ யாரோ ஒருத்தர் அவர் தவறு பண்ணியிருந்தால் நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எப்படி பயம் வரும்? இதே மாதிரி தான் காமராஜர்கள் ரெய்டு பண்ணி அவங்க பையன் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு, அது கட்டியிருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? வேலுமணி வீட்டில் ரெய்டு வரும்போது பிரியாணிலாம் போட்டாங்க தொண்டர்களுக்கு. 1 நாள் 2 நாள் கதையாகி விட்டது.
அவரும் சொன்னார், மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லைன்னு. எவ்வளோ நாள் ஆச்சு வேலுமணி அவர்கள் வீட்டு தங்கமணி அவர்கள் வீட்டு ரெய்டு பண்ணி, ஏன் நடவடிக்கை எடுக்கல? நம்ம சொல்கிறோம், கேட்குறோம், நடவடிக்கை ஏங்க எடுக்கலன்னு கேட்குறோம். அதிமுக சொல்கிறாங்க பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறாங்க. அப்போ நல்லா ஒன்று தெரியுது, ஒரு திசை திருப்பத்துக்காக இந்த ரைடு. யாருக்காக இந்த ரைடு, எதற்காக ரைடு கேட்டால் சொல்லிக்கலாம், இது வந்து சட்டப்பூர்வமாக நடக்குதுன்னு. இதே தானுங்க பிஜேபி சொல்லுது, நாங்கள் யாருக்கும் பாதகமில்லை, சட்டப்பூர்வமாக நடத்துகிறோம் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் கேட்குறீங்க, அது எப்படிங்க பிஜேபிக்காரங்க வீட்டில் மட்டும் ரைடு நடத்தாமல் எதிர்க்கட்சிகள் வீட்டில் மட்டும் ரைடு நடத்துறீங்க? உடனே இங்கே அதிமுக கேட்குது, அது எப்படிங்க திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எவ்வளோ பேர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்க, அவங்க மேலே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லையே? கரெக்டாக? அப்போ எந்த ஆளுங்கட்சி அவங்க 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 ஆளுங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா? அப்போ பிஜேபி மட்டும் நீங்கள் குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? கான்செப்ட் கரெக்டாக இல்லையா? நமக்கு புரியவே இல்லை. இந்தியா முழுக்க இடி வந்து எதிர்க்கட்சிகள் மேல் பாய்க்கிறது, இங்கேயும் அதே தானே சார் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படிங்க இது ஆளுங்கட்சி வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் மேலே பாயுமா சொல்லுங்கள்? அதுக்கு காமராஜர் ஐயாவோ நேரு ஐயாவோ இப்படி காந்தி அவர்கள் இருக்கக்கூடிய பூமியா இன்னைக்கு? அப்போ அம்மன் அர்ஜுன் வீட்டில் நடப்பது ஒரு சம்பிரதாயம், அப்படி தான் நினச்சிக்கணும். வேறு ஏதோ விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. ஒன்று இல்லை அதிமுக கொங்கு மண்டலத்தில் எல்லாம் ஜெயிச்சிருச்சு. அப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கை வைங்க. லைட்டாக ஒரு மிரட்டல் விட்டிங்கன்னா இப்போ பணம் எடுப்பதற்கு யாருக்கும் தைரியம் வராது. வரக்கூடிய தேர்தலுக்கு முன் நிறைய ரெய்டுகள் நடக்கும், நிறைய ரெய்டுகள் நடத்த போகிறோம். அதுக்கு ஒரு அச்சாரம் தான் இது. இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம லைவ்லேயே பேச போகிறோம், 2:30 மணிக்கு லைவு, அதில் பேச போகிறோம். தமிழகம் முழுக்க ஏற்கனவே இந்த பணம் அப்படிங்கிறது போய் சேர்ந்து விட்டது. அப்போ அதிமுகவுடைய பணம் பல இடத்துல இருக்குது. அந்த பணத்தை கைப்பற்றுவதற்கு இல்லை பணத்தை வெளியில் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு அச்சம் ஏற்படுத்துவதற்கு இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் நிறைய பேருக்கு ஒரு அச்சம் வந்துடும். பார்த்தீங்களா, வீட்டில் ரெய்டு வரப்போகுது, திமுக வேகம் எடுத்து விட்டது அப்படின்னு ஒரு பயம் வரும். அதை நிலைநாட்டுவதற்காக பண்ணக்கூடிய ரெய்டாக தான் பார்க்குறோம். மறுபடியும் சொல்கிறோம், இந்த ரெய்டு வரவேற்கக்கூடியதான சட்டப்படி செய்கிற ரெய்டு வரவேற்கக்கூடியது. ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் அவங்க மேலே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கேஸ் போட்டிருக்கீங்க, அதை விரைவாக நடத்துங்கள், சீக்கிரம் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் சொல்கிறோம். திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுகவும் சீக்கிரம் நடத்தி கொடுங்க. நீங்கள் 2 கட்சிகளும், அதாவது உங்கள் குறைய நீங்களும் அவங்க குறைய அவங்களும் வெளியில் மக்களுக்கு சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும். அந்த விதத்தில் ஜெயலலிதா அம்மா கலைஞர் மேலே வழக்கு போட்டாங்களா? கலைஞர் மேலே ஜெயலலிதா வழக்கு போட்டாங்களா? ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதிமுக மேலே வழக்கு சும்மா ரெய்டு மட்டும் நடத்துறீங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அதிமுக ஒரு பெரிய அமௌண்ட் திமுக வாங்கிடுச்சு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அப்போ 2 பேர் வேணாம், ஒருத்தர் புதுசாக வாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி கண்ணில் விரல் விட்டு ஆட்டிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி. அதனால் பிஜேபி விரல் விட்டு ஆட்டுறாரு, திமுக விரல் விட்டு ஆட்டுறாரு. முடிஞ்சால் ஒன்று ஏதாவது பண்ணுங்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை மற்ற நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த விஷயத்துக்கு தீர்வு காணுங்கள். அதனால் ஏற்கனவே கடந்த காலத்தில் நீங்கள் நாமக்கல்லில் எம்எல்ஏ ஆகட்டும், நிறையா எம்எல்ஏ வீட்டிலலாம் நடத்துனீங்க. இங்கே வந்து சென்னையில் கூட மாவட்ட செயலாளர் சத்யா இது எம்எல்ஏ அவங்க வீட்டில் கூட ரைடு நடத்துனீங்க, ரைடோடு நிற்கிது, அதுக்கப்புறம் நகரவே இல்லை. அப்போ ஒரு நாள் நியூஸ் பாது அப்படின்னு போகும். இது திமுகவுக்கு நல்லதில்லை. வரக்கூடிய தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தான் பேசுவார், பார்த்துக்கோங்க. எங்களுக்கு மேலே மடியில் கனமில்லை, தேவையில்லாமல் எங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு பண்ணீங்க, எதை சாதித்தீர்கள்? ஒருவரை கூட நீங்கள் வந்து அரசு செய்ய முடியல, எங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்டாலின்கிட்ட என்ன பதில் இருக்குது? மறுபடியும் சொல்கிறோம், இந்த அரசு வந்து மாற்றி மாற்றி பேசக்கூடிய அரசு, முற்றிலும் தோல்வி அடைந்த அரசுங்கிறது அதை மெய்விக்கிற விதத்தில் தான் இருக்குது. கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ரெய்டுகள் நடப்பது மக்களுக்கு வந்து தேவையில்லாம ஒரு அனுதாபத்தை தான் ஏற்படுது. இதே மாதிரி ரைட் பண்ணிக்கிட்டே இருங்க, இதே மாதிரியே ரைடு பண்ணிக்கிட்டே இருங்க. 4 வருஷமாக பண்ணாத இப்போ ஏன் பண்ணுறீங்கிற கேள்வி எழும். இப்போதாவது பண்ணி சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தது தானே இவங்க எப்படி நடவடிக்கை எடுத்தாங்கன்னு. அதனால் இன்றைக்கி எம்எல்ஏ வீட்டில் ரைடு அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான செய்தி தான். ஏற்கனவே நிறைய பாலியல் பிரச்சனைகளாக இருக்கும்போது இன்றைக்கி கூட ஒன்று வந்துக்குது. அதையெல்லாம் மறப்படிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் மக்கள் பார்ப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.